ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது டெல்லியில் வந்து நீட் ரிலேட்டடாக ஒரு போராட்டம் வந்து மாணவர்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. அதை போராட்டம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் வந்து அதுக்கு வந்து இறங்கி சப்போர்ட் பண்ணாமல் நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நீட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டு பசங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஜனநாயகன் படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வேறு யாரும் இல்லை, எலெக்ஷனுக்கு முன்னாடி டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாமே தற்குறி அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க இல்லையா. அவங்க தான் இதையுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சரி, தளபதி ஃபேன்ஸ் தான் போராட்டம் பண்ணாமல் ஜனநாயகன் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? போய் போராட வேண்டியது தானே. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லாருமே வந்து தளபதி ஃபேன்ஸா என்ன? அதுவும் வந்து அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்கிற போராட்டமே வந்து நீட்டை வந்து ரெகுலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் போராடிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா பேன் நீட் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்டாண்டு. ஸோ தமிழ்நாட்டோட ஸ்டாண்டு வந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு தமிழக அரசுமே பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு வந்து முழு ஆதரவு தருகிறோம், ஏன்னா எங்களோட ஸ்டாண்டுமே அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து வேறு மாதிரியான கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா போராட்டம் பார்த்திங்கன்னா 1.5 மாதத்துக்கு மேலே வந்து அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது டெல்லியில். போராட்டம் பண்ணக்கூடியவங்கள்லாம் வந்து ஏன் வந்து 1.5 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணலை, அதாவது அவங்க வந்து ஆரம்பிக்கும் போதே இதை வந்து பண்ணியிருக்கலாமே, ஏன் இப்போ பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வந்து பொதுவாக எழுப்பப்படுது. ஸோ வந்து நிஜமாகவே அக்கறை இருக்கவங்க, அதுக்கு ஆதரவு இறங்கி வந்து ரோட்டில் போராடுறவங்க சம்மந்தமே இல்லாமல் ஜனநாயகன் படத்தை வந்து அதில் வந்து இறக்கி திருப்பி அதை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இது வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே தெரியல. அங்கே டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா போராட்டம்லாம் வந்து இப்போ வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஸோ ஆனால் இங்கே வந்து போராட்டத்தை வந்து நிப்பாட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறத பார்த்தா எல்லாருமே ஜனநாயகன் படத்தையே வந்து ஃபுல் டேவும் பார்த்துட்டு இருக்க போகிற மாதிரி, எல்லா நாளுமே வந்து பார்த்துட்டு இருக்க போகிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து உண்மையிலேயே அக்கறை இருந்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்க வந்து போராட வேண்டிய இடமே வந்து அவங்க கூட போய் சப்போர்ட்டிவாக நின்று போராட வேண்டிய இடம் தான். இதை நீங்கள் வந்து எந்த இதில் கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறது இங்கே இருக்க மக்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்.